வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். அதிக விலைக்கு எரிவாயுவை விற்பதாக விசனம். புதிய ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு. ஈரானுக்கு 10 நாட்கள் அவகாசம் அளித்த இட்ரம். இனி விரிவான செய்திகள். பொகவந்தலாவையில் எரிவாயு கொள்கலன் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. 12.5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் ஒன்றை 4000 ரூபாய் வரை செலுத்தி கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பொகவந்தலாவை பிரதேசத்தில் உள்ள 2 லிட்டர் எரிவாயு விற்பனை முகவர்களுக்கு 250 எரிவாயு கொள்கலன்கள் இன்று பிற்பகல் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்குள் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு செயல்முறையை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் 23,000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை பணியமர்த்துவதற்கான ஒப்புதல் தற்போது கிடைத்துள்ளதாகவும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இது தற்போதைய ஆசிரியர் பற்றாக்குறையும் ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பான சிக்கலையும் கணிசமாக குறைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன்படி திறந்த மற்றும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் தேர்வுகளை நடத்தி பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். கரினி அமரசூரிய தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழு கூட்டத்தில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சு ஆலோசனை குழுவின் கீழ் நிறுவப்பட்ட கல்வி சபையை நிறுவுவதற்கான துணைக்குழுவின் தலைவரான பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவால் இலங்கையில் கல்வி சபையை நிறுவுவதற்கான பரிந்துரைகளை வழங்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அமைச்சு ஆலோசனை குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி தொடர்புடைய அறிக்கையை அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியிடவும் பொது அறிவிப்புகள் மூலம் அறிக்கை குறித்த பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற 1 மாத கால அவகாசம் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது. அத்துடன் பாடசாலைகளில் உள்ள பௌதிக வள பற்றாக்குறை தொடர்பான உபகுழுவின் முன்னேற்றம் உபகுழுவின் தலைவி நாடாளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்கவினால் முன்வைக்கப்பட்டது. தேசிய மற்றும் மாகாண மட்டங்களில் இந்த அமைச்சகம் தொடர்பான விஷயங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இனி வெளிநாட்டு செய்திகள். ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுப்பதா இல்லையா என்பது குறித்து 10 நாட்களுக்குள் முடிவு செய்வேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்காவுடன் 10 நாட்களுக்குள் தெளிவான உடன்பாட்டை எட்ட முடியாவிட்டால் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை அவசியம் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளை மாளிகையில் இன்று நடைபெற்ற அமைதிக்கான முதல் அமர்வில் உரையாற்றும் போதே அமெரிக்க ஜனாதிபதி இதை வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே தற்போது பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. சாதாரண பேச்சுவார்த்தைகள் மட்டும் பலனளிக்காது. நமக்கு உற்பத்தி மிக்க பேச்சுவார்த்தைகள் தேவை. நமக்கு ஒரு தெளிவான ஒப்பந்தம் தேவை. முன்னேற்றம் இல்லை என்றால் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று ட்ரம்ப் விளக்கியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்து காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.